ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலோட முக்கியமான ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் எக்ஸல் ஃபார்முலாஸ், அதெல்லாம் VLOOKUP பேஸ் பண்ணி உள்ள ஃபார்முலாஸ். சரியா? இங்கே பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் VLOOKUP ப்ளஸ் ட்ரிம் ஒரு இது, அப்புறம் VLOOKUP ப்ளஸ் சம், VLOOKUP ப்ளஸ் இந்த ஸ்டார் சிம்பிள். ஓகே, இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா VLOOKUP ப்ளஸ் ட்ரிம் எப்படி யூஸ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், கபில் தேவ்னு கொடுத்துருக்கு, 2023 சேல்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? அது பாருங்கள், நம்ம லுக்கப் வேல்யூ வந்து இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு கபில் தேவ்ங்கிற நேம் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கு இவ்வளோ இது. சரி, அது மேட்ச் ஆகவே இல்லை. ஆனால் 2023 சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி பிக் ஆகி கொண்டு வர்றதுன்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்து VLOOKUP ப்ளஸ் சம் ஃபார்முலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், தோனிங்கிற லுக்கப் வேல்யூ இருக்குது, அதுடைய டோட்டல் சேல்ஸை வந்து VLOOKUP ப்ளஸ் சம் யூஸ் பண்ணி எப்படி அந்த டோட்டல் சேல்ஸை வந்து சம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து VLOOKUP ப்ளஸ் இந்த ஸ்டாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கபில் தேவ்ங்கிறது சேல்ஸுக்கு இந்த லுக்கப் வேல்யூ வந்து வெறும் ஃபஸ்ட் நேம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் கபில்ண்டு. ஆனால் அங்கே பாருங்கள், 2024 சேல்ஸ் வந்து அந்த 40ங்கிற சேல்ஸ் வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட் நேம் மட்டும் மேட்ச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிளிலிருந்து அந்த பர்டிகுலர் 2024 சேல்ஸை வந்து எப்படி பிக் ஆகி கொண்டு வரணுங்கிறது இந்த ஃபார்முலாவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது VLOOKUP ப்ளஸ் ட்ரிம் ஃபார்முலா. சரியா? இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இங்கே இப்போ கொடுத்துருக்கேன், பார்ப்போம் எப்படின்ட்டு. சரியா? அங்கே இந்த 2023 சேல்ஸ் வந்து எப்படி பிக் ஆகி கொண்டு வரணுங்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்ப்போம். ஈக்குவல் டு VLOOKUP, பாருங்கள், ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து லுக்கப் வேல்யூ வந்து இந்த சேல்ஸ்மேன் நேம் கொடுக்குறேன். சரியா? கபில் தேவ்னு இருக்குது, ஆனால் நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. கமா டேபிள் அரே வந்து இந்த கபில் தேவ்ங்கிற லுக்கப் வேல்யூ வந்து எந்த டேபிள்லேருந்து லுக்கப் பண்ணி நமக்கு அந்த 2023 சேல்ஸை கொண்டு வரணுமோ அந்த டேபிளை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர் எந்த காலம் நமக்கு வேணுமோ, எந்த சேல்ஸ் நமக்கு வேணும், 2023 சேல்ஸு. ஸோ அது எந்த காலத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சேல்ஸ்மேன் வந்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், நெக்ஸ்ட்டு தேர்ட், ஃபோர்த்து காலத்தில் தான் 2023 சேல்ஸ் இருக்குது. சரியா? அப்போ நமக்கு தேவையானது ஃபோர்த்து காலம், 4ன்னு கொடுத்து கமா நெக்ஸ்ட்டு இந்த பாருங்க, இந்த ரேஞ்ச் லுக்கப் இருக்குல்ல, இதில் வந்து ட்ரூங்கிறது வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் தான். ஃபால்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச், எக்ஸாக்டாக என்ன இது மேட்ச் ஆகுதோ அது நமக்கு கொண்டு வரும். நமக்கு அதுதான் தேவை. இப்போ அதனால நான் ஃபால்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஃபால்ஸுண்டும் கொடுக்கலாம், நீங்கள் அதே இதை 0ண்டும் கொடுக்கலாம். சரியா? நான் இப்போ 0ண்டு கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எரர் வருது. #n/NA வருது எரர். மேலே பாருங்கள், ஃபார்முலா பாரில் நான் ஃபார்முலா செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஃபார்முலா நீங்கள் பார்த்துக்கலாம். நமக்கு இந்த எரர் வருது. இந்த எரர் வரக்கூடாதுல்ல. ஏன்டா இந்த கபில் தேவ்ங்கிறதுல நிறைய ஸ்பேசஸ் இருக்குது லுக்கப் வேல்யூவில். ஆனால் அந்த டேபிளில் வந்து ஸ்பேஸ் வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட் நேமுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது, அப்புறம் லாஸ்ட் நேம் இருக்குது. சரியா? நமக்கு லுக்கப் வேல்யூவில் கீழே வந்து நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. அந்த ஸ்பேசஸை ரிமூவ் பண்ண போகிறோம். எப்படி ரிமூவ் பண்ணுறது? மேலே பாருங்கள், அந்த ஃபார்முலா பாரில் நான் என்ன செய்கிறேன், அந்த லுக்கப் வேல்யூ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், இந்த சேல்ஸ்மேனுடைய செல் வந்து செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும்னா ட்ரிம்முங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். ட்ரிம் ஃபார்முலா ஆட் பண்ணுறேன் VLOOKUPோட. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து அந்த செல்லை வந்து லுக்கப் வேல்யூடைய செல்லை ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். சரியா? இந்த ஃபார்முலாவில் இந்த ட்ரிம்மை மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அந்த லுக்கப் வேல்யூக்கு முன்னாடி. ஸோ அதில் உள்ள இப்போ நான் என்ட்ரு கொடுத்தோன்னு பாருங்கள், அந்த லுக்கப் வேல்யூக்கு முன்னாடி கொடுத்ததுனால ட்ரிம்மு, அதில் உள்ள எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த நேம் வந்து அந்த லுக்கப் வேல்யூ வந்து அந்த டேபிள் அரே இருக்குல்ல, அதில் உள்ள கபில் தேவ்ங்கிற அந்த நேமோட மேட்ச் ஆகி நமக்கு அந்த 2023 சேல்ஸை வந்து பிக் ஆகி நமக்கு அவுட்புட் கொடுத்துருக்கு. சரியா? இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நேம் கொடுக்குறேன், அதில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நான் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு நேம் விராட் கோலின்னு கொடுப்போம். விராட் கொடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், கொடுத்து கோலின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்து என்டர் கொடுத்தோன்னு பாருங்கள், நமக்கு 2023 சேல்ஸ் விராட் கோலியுடைய 2023 சேல்ஸ் வந்து 20. அந்த சேல்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாம் இந்த ஃபார்முலா என்ன செஞ்சுருக்கு, ரிமூவ் பண்ணிருச்சு. VLOOKUP ப்ளஸ் ட்ரிம்மு கொடுத்துருக்கனால அந்த ட்ரிம்மு வந்து என்ன செஞ்சிருச்சு, அந்த லுக்கப் வேல்யூலேருந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணி விராட் கோலியுடைய 2023 சேல்ஸை வந்து நமக்கு பிக் பண்ணி அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. சரியா? இதுதாங்க இவங்களுடைய வேலையை. இந்த ஃபார்முலா வந்து இதுதான் பெர்ஃபார்ம் பண்ணு. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து அஸ்வின் கொடுக்குறேன். ஸ்பேசஸ் முன்னாடி நிறைய கொடுத்துருக்கேன், அஸ்வின் கொடுத்துருக்கேன். ஸோ அஸ்வினுடைய நேமில் 2023 சேல்ஸ் என்ன இருக்கோ அது நமக்கு பிக் ஆகி கொடுத்துருச்சு. சரியா? இந்த VLOOKUP ப்ளஸ் ட்ரிம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணி அவங்க வந்து நமக்கு அவுட்புட்டை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்னா,
VLOOKUP ப்ளஸ் சம் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலாவும். சரி, அட்வான்ஸ் எக்ஸலில் இங்கே பாருங்கள், இங்கே தோனிங்கிற நேம் இருக்குது. இந்த தோனியுடைய டோட்டல் சேல்ஸ் இருக்குல்ல, 2021, 2022, 23, 24 எல்லாத்தையும் சம் பண்ணி நமக்கு அவுட்புட் எப்படி கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. பாருங்கள், ஈக்குவல் டு VLOOKUP கொடுக்குறேன். சாரி, நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சம் கொடுக்குறோம். சரியா? ஈக்குவல் டு கொடுத்து சம், நெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க, கொடுத்து இப்போ VLOOKUP கொடுக்குறேன். சரியா? கொடுத்து இப்போ ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், செகண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். சரியா? சம்முக்கு ஒன்று, VLOOKUPக்கு ஒன்று ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். இப்போ லுக்கப் வேல்யூ வந்து நமக்கு இந்த சேல்ஸ்மேன் தான், இந்த தோனிங்கிற செல்லு செலக்ட் பண்ணிக்கிறேங்க. கமா, இந்த தோனி எந்த டேபிளில் சர்ச் பண்ணணும், நம்ம அந்த டேபிள் அறையை செலக்ட் பண்ணிக்கிறோம். நல்ல கான்செப்டை வச்சு நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு கமா கொடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர், எந்த காலம் நமக்கு வேணும், டோட்டல் சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸுங்கிறது மொத்தம் 4 சேல்ஸ் இருக்குது, 2021, 2022, 23, 24. ஸோ இந்த 4 சேல்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது தான் நல்லா கவனிங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பிளேஸு. கேர்ள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேர்ள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு 2021 சேல்ஸ் எந்த காலத்தில் இருக்குதுன்னு பாருங்கள், செகண்ட் காலத்தில் இருக்குது. சரியா? அப்போ 2 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கமா, நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வந்து தேர்ட் காலத்தில் இருக்குது. கமா கொடுத்து நெக்ஸ்ட்டு 2023 சேல்ஸ் வந்து ஃபோர்த்து காலமில் 4ன்னு கொடுக்குறேன். கமா கொடுத்து நெக்ஸ்ட்டு சேல்ஸ் 2024 சேல் வந்து ஃபிஃப்த்து காலத்தில் இருக்குது. ஸோ அந்த ஃபிஃப்த்துங்கிறத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு எகெயின் கேர்ள் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா, நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், அதனால் இந்த ஃபால்ஸுன்னு செலக்ட் பண்ணுறேன். சரியா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஃபால்ஸுன்னும் கொடுக்கலாம், இல்லை 0ன்னு கொடுத்துக்குறங்க. அந்த இடத்துல க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். சரியா? இப்போ நமக்கு என்ட்ரு கொடுத்தா இந்த எரர் எதுக்கு வருந்தா, சாரி, நம்ம வந்து இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தது வந்து சம் ப்ளஸ் VLOOKUP 2 இதுக்கு க்ளோஸ் கொடுக்கணும். நான் லாஸ்ட்டில் பாருங்கள் ஒரு ப்ராக்கெட் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எகெயின் அங்கே லாஸ்ட்டில் கிளிக் பண்ணி நம்ம இன்னொரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த 2 ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணால் 2 ஃபார்முலா க்ளோஸ் பண்ணியாச்சு. என்ட்ரு கொடுத்தோன்னா பாருங்கள், நமக்கு தோனிங்கிறது வெறும் 25 தான் வந்திருக்கு சேல். அப்போ இது ராங். சரியா? நமக்கு என்ன வரணும், மொத்தமாக கூட்டினா 100 வரணும், 100 தான் அவுட்புட் வரணும். ஆனால் நமக்கு 25 மாத்திரம் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் பண்ணோம்டா, எகெயின் நான் லாஸ்ட்டு அந்த ஃபார்முலா பாருப்பாங்க, லாஸ்ட்டில் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ன முக்கியமான இது பாயிண்ட்டு இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் இந்த 3ஐ சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்கள் அவுட்புட் வந்துருச்சா, 100ங்கிறது தோனியுடைய டோட்டல் சேல் வந்து நமக்கு அந்த செகண்ட் காலம், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் காலம் இதெல்லாம் சம் பண்ணி நமக்கு இந்த 100ன்னு வரும். ஆனால் இதில் முக்கியம் என்னென்னா, அந்த லாஸ்ட்டில் ஃபார்முலாவில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் இது ஃபுல்லாக சம் ஆகி வரும். சரியா? இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு செல்லில் உள்ள வேல்யூ மட்டும்தான் வரும். இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். விராட் கோலி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்து என்டர் கொடுத்த உடனே விராட் கோலியுடைய டோட்டல் சேல்ஸ் இருக்குல்ல, அது பாருங்கள் நமக்கு சம் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்குது. பார்த்தீங்களா? 30 + 30 + 30 + 30 4 × 30. ஸோ 120, அதுதான் ஆன்சர், டோட்டல் சேல்ஸு. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நான் சச்சின்ட்டு கொடுக்குறேன். சச்சின்ட்டு கொடுத்தா அங்கே பாருங்கள், சச்சினுடைய டோட்டல் 4 இயர்ஸ் அந்த 4 டைம்ஸ் உள்ள சேல்ஸ் வந்து சம் பண்ணி VLOOKUPல நேமு எங்கே மேட்ச் ஆகுதோ அங்கே போய் சச்சின்ட்டு அப்புறம் அந்த 4 டைம்ஸ் சேல்ஸ் வந்து சம் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இப்படி தாங்க அந்த VLOOKUP ப்ளஸ் சம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. மற்றவங்க யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறங்க. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது VLOOKUP ப்ளஸ் ஸ்டார். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆனால் நமக்கு லுக்கப் வேல்யூ பாருங்கள், கபில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த டேபிள் அறையில் கபில் தேவ்னு இருக்குது, ஃபுல் நேம் இருக்குது. சரியா? ஃபஸ்ட் நேம் மட்டும் வச்சு எப்படி அந்த 2024 சேல்ஸை பிக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு VLOOKUP கொடுத்து நான் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறேன். கொடுத்து இங்கே பாருங்கள், லுக்கப் வேல்யூ இந்த சேல்ஸ்மேன் ஃபஸ்ட்டு செல் இருக்குல்ல, இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஆனால் நமக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட் நேம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம டேபிள் அறையில் செகண்ட் நேம் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். சரியா? அதுக்கு நம்ம அது மேட்ச் பண்ணணுண்டா என்ன செய்யண்டா, ஆம்பர்சன் கொடுத்து டபுள் கோட்டேஷனில் பாருங்கள் அந்த ஸ்டார் சிம்பிள் கொடுக்குறேன். எகெயின் டபுள் கோட்டேஷனை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன செய்யண்டா, ஃபஸ்ட் நேம் எங்கெல்லாம் கபில்னு வருதோ அது ஃபுல்லாக அந்த பர்டிகுலர் ரோலை உள்ள 2024 சேலை பிக் பண்ணி நமக்கு கொடுக்கும். சரியா? லாஸ்ட் நேம் வந்து எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், கபில் தேவாவும் இருக்கலாம், கபில் சர்மாவும் இருக்கலாம். எதுவாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கபில்ங்கிற மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா அது பிக் பண்ணி கொடுக்கும். சரியா? இப்போ கமா கொடுத்து டேபிள் அரே கொடுத்துட்டேன், ஃபுல் டேபிள். அந்த டேபிளில் செக் பண்ணணுமோ அதை கொடுத்து கமா, எந்த சேல் வேணும் நமக்கு, 2024 சேல் வேணும்.
24 வந்து எந்த காலத்தில் இருக்குது, 5th காலத்தில் இருக்குது. சரியா? அப்போ நம்ம 5ன்னு கொடுக்கணுங்க. 5ன்னு கொடுத்து கமா நெக்ஸ்ட்டு வந்து ட்ரூவாக இருந்தால் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நமக்கு தேவையானது ஃபால்ஸு. அதுக்கு நான் 0 கொடுக்குறேன். கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுப்போம். கொடுத்து இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்த உடனே இந்த ஃபார்மில் என்ன செய்யுதுன்னா ஃபஸ்ட்டு நேம் மட்டும்தான் செக் பண்ணுது. அது கப்பியில் எங்கே அந்த டேபிளில் இருக்குதோ அதுவுடைய 2024 சேலை நம்ம பிக் பண்ணி கொடுத்துருக்கு. சரியா? அது தேவ்ங்கிறது மேட்ச் ஆகலை. ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டார்னு கொடுத்ததுனால லாஸ்ட் நேம் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள் வீரத்துன்னு கொடுத்தோன்னே கோழி நம்ம கொடுக்கல, ஆனால் வீரத்தினோடனே பாருங்கள் 2024 சேல்ஸ் வந்து பிக் ஆகி நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்குது. சரியா? ஏன்டா இந்த ஃபார்முலா வந்து இந்த ட்ரிம் வித்து ஸ்டாருங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஸ்டார் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் ஃபஸ்ட் நேம் மட்டும்தான் இது செக் பண்ணோம். ஃபஸ்ட் நேம் மேட்ச் ஆகிருந்தால் அதுவுடைய பர்டிகுலர் சேல்ஸ் எந்த டேட்டா உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த இது கொடுத்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள சேல்ஸ் வந்து பிக் ஆகி இங்கே உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுத்துரும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, யாரும் எக்ஸல் கற்றுக்குறாண்டா அவங்களோடையெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது அட்வான்ஸ் எக்ஸலில் உள்ள முக்கியமான ஃபார்முலாஸ். இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன்னு, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வேலைகளையும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எந்தெந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.